என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 5 கிலோக்கு பிரியாணி தாங்க பண்ண போறோம். 5 கிலோக்கு பிரியாணி பண்றதுனால நாங்க ஆர்டர் எடுத்து தான் பண்றோம்னு நினைச்சுக்காதீங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கனால 5 கிலோ சிக்கன் பிரியாணி தாங்க நம்ம ரெடி பண்ண போறோம். நான் ஸ்டார்டிங்ல பிரியாணி செய்யும் போது பிரியாணி அரிசியில பிரியாணி செய்யாம சாப்பாடு அரிசியில தாங்க பிரியாணியே செய்வேன். அப்படி சாப்பாடு அரிசியில பிரியாணி செஞ்சா அது பிரியாணியே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் தாங்க நான் பிரியாணி அரிசியிலே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தருக்கு பாஸ்மதி அரிசியில பிரியாணி செஞ்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இப்ப எதுல செஞ்சிருக்கோம் பாத்தீங்கன்னா சீரக சம்பால தான் செஞ்சிருக்கோம். நம்ம செய்யற பிரியாணி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும், 20 பேர் ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட பிரியாணி சமைச்சு சைடிஷோட சாப்பிட்டது தாங்க ஞாபகம் வந்திருக்கும். சைடிஷ்னு சொன்ன உடனே என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பிரியாணிக்கு பிராய்லர் கோழி யூஸ் பண்ணலைங்க, நாட்டுக்கோழி தாங்க நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். இந்த வெயிலுக்கு நீங்க சிக்கன் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலா நீங்க மட்டன் சாப்பிட்டாவே பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். இந்த பிரியாணிக்கு சைடிஷ் என்ன ரெடி பண்ண நீங்க கேட்டீங்கன்னா சில்லி சிக்கனும் நெய் மீனும் நானே ரெடி பண்ணேங்க. ஃபைனலா நம்ம சாப்பிடுற நேரம் வந்தாச்சு. என்னதான் ஆசையா நம்ம எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சாலும் நம்ம செய்யறத பார்த்துட்டே இருக்கனால என்னமோ நம்மளால அதிகமா சாப்பிடவே முடியாது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் பண்ண பிரியாணி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.